140 கோடி மக்கள் இருக்கிற இந்த நாட்டில் ஒரு பாமர கிராம விவசாயியோ இல்லை ஒரு பெண்ணோ அதை உபயோகிக்கிற அளவுக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறோம். நம்ம அந்தந்த மொழியில் அது வருது, அந்தந்த ஃபோனில் வருது. எல்லாரும் ஆப்பிள் ஃபோன் வச்சுருப்பாங்கன்னு இல்லை, சிம்பிள் ஃபோனில் கூட வருது. அதை தவிர அதன் மூலமாக கோவிடுக்கு உங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்த விஷயம் அதில் இருக்குது. நீங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்தீங்களா, 2 இன்ஜெக்ஷன் எடுத்தீங்களா, என்ன கோவின் எடுத்தீங்களா, இன்னும் இன்னொன்று எடுத்தீங்களா, எல்லாம் அதில் வந்துடுது. அதே மாதிரி இன்னைக்கு அக்கௌண்ட்டே இல்லாத 53 கோடி மக்கள் கொடுத்த பிறகு அவங்க அக்கௌண்ட் மத்திய அரசுலேருந்து இவ்வளோ பணம் வருதுன்ற செய்தி கிடைச்சிருது. இதெல்லாம் அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் மூலமாக நம்ம செய்த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதாவது கவர்மெண்ட் தான் பண்ணித்தரல, கவர்மெண்ட் செய்யற ஒவ்வொரு முயற்சிக்கும் மக்களும் அதுடன் ஒத்துழைச்சு சேர்ந்தாதான் அதுக்கு சக்சஸ் வருது. நம்ம நாட்டு மக்களை பற்றி நம்மளே இழிவா பேசிட்டு இருக்கிற இன்னைக்கு கூட நம்ம நாட்டு மக்கள் அதை பத்தி கண்டுக்காம காட்டுறாங்க. இதை பாருங்க, எங்ககிட்ட திறமை இருக்கு, நீங்க கொடுத்தீங்கன்னா அதை விட 3 மடங்கு செஞ்சு காட்டுறோம். டிஜிட்டல் எக்கானமியோட சக்சஸ் தாங்க இன்னைக்கு மார்க்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுது, ரா மெட்டீரியல் வரவழைக்குது. சாவணியில் அனுப்பணுமா, அனுப்ப முடியுது. இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் பேங்க்ல போய் உங்களுக்கு அக்கௌண்ட்ல பணம் இருக்குன்னு நிரூபித்து அதுக்கப்புறம் அந்த பணத்தை ட்ரா பண்ணிக்கிட்டு அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னன்னு கேட்டு அதன் மூலமாக டாலர் வர வச்சு அந்த டாலரை உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்குள்ள உயிரே போயிடும். நான்லாம் படித்த காலத்தில் அப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாவது பணம் கவர்மெண்ட் கொடுக்கும், அப்போல்லாம் கணக்காக கொடுப்பாங்க. $500 மேலே ஒரு பைசா கிடைக்காது. நீ எங்கள் சாப்பிடு இல்லை விழு, அதை பற்றி இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி ஆகிட்டோம்னா, நீ கொடுக்குற $1000 எந்த விதத்துக்கு போகும் எங்களுக்கு? இதுதான் நாங்கள் கவர்மெண்ட் எங்களுக்கு பண்ணுது, நாங்கள் வரி கட்டுறோம், எனக்கு நீ $1000 தான் கொடுப்பியா டாலரு அப்படின்றது கேட்குற அளவுக்கு இருக்கும். நம்ம தப்பு இல்லை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, வளர்ச்சி அப்படி நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் டிஜிட்டலி நம்ம எத்தனையோ பண்ணியிருக்கோம். அந்த டிஜிட்டல் அச்சீவ்மெண்ட்ஸ் மூலமாக இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்காத இடத்துல சக்ஸஸ் வருது. ஏழைகளுக்கு மார்க்கெட்னா அவங்க கிராமத்தை விட்டு ஒரு 100 கிலோமீட்டர் போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரோடு இருக்காது, பஸ் இருக்காது, பஸ் வந்தால் பஸ் சமயத்துக்கு வராது. ஆனால் இன்றைக்கி அந்த டிஜிட்டல் மூலமாக வர அந்த ரெவல்யூஷனரி அச்சீவ்மெண்ட்ஸ் தான் நம்ம நாட்டை எல்லாரும் பார்த்து திகைக்க வைக்கும். அதை எடுத்து சொல்லணும் நம்ம. அதன் மூலமாக வர அட்வான்டேஜ் நான் சொன்னேன் என்னோட ஓப்பனிங் ரிமார்க்ஸ். இன்கம் டேக்ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ்லையோ இன்னைக்கு அந்த டிஜிட்டல் மூலமாக தான் நம்ம எல்லாமே அச்சீவ் பண்ண முடியுது. அடுத்த கேள்விக்கு பதில் நாளைக்கே நம்ம கொடுக்க முடியுது. Did it address your question? Absolutely. What was the question you asked? The question was that one nation, one tax. Can it lead to a one tax? Right. See, அதில் இன்னும் சர்ச்சை ஜிஎஸ்டி கவுன்சிலில் நடந்துட்டு தான் இருக்கு. அதில் முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டியது, இது சிம்பிளிஃபிகேஷன் எதுக்கு நம்மளுக்கு? ஒரே ஒரு ரேட் இருந்துச்சுன்னா எல்லாரும் அவ்வளோதான் அப்படின்னு சிம்பிளாக யோசிச்சுட்டு போவோம் அப்படின்னு. வெரி குட். நம்ம நாட்டின் வளர்ச்சியை நம்ம எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா இது உடனே நாளைக்கே பாசிபிளா இல்லையா அப்படின்னு கூட நம்மளா யோசிக்கலாம். நான் பாசிபிள்னு சொல்லலை, நான் நாட் பாசிபிள்னு சொல்ல. எனக்கு இத்தாப்புல ஒரு 20 கேமரா இருக்கு. இப்பவே போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க ஒரு ரேட் பாசிபிள் இல்லை அப்படின்னு. இல்லைங்க, நான் அப்படி சொல்லலை.